Good morning, students. Now we are going to see the topic of objective of business in the subject of business organization. So last video la nama vandu differences between profession and business இந்த டாபிக் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னா பர்பஸ் ஆர் நோக்கம். ஒரு வேலையை நம்ம செய்கிறதுக்காக ஒரு வேலையை நம்ம செய்கிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம எந்த ஒரு வித்தவுட் பர்பஸ் நம்ம எதையுமே என்ன பண்ண மாட்டோம். அப்போது ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான நோக்கம் என்ன, அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அது ஒரு 5 டைப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ், நம்பர் 2 social objectives, number 3 human objectives, number 4 national objective, number 5 other objectives. Okay, சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சரி, பொருளாதார சம்பந்தமான நோக்கங்கள் ஒன்று இருக்குது. சரியா, நோக்கங்களை 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட நோக்கம் என்னென்னா எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், பொருளாதார சம்பந்தப்பட்ட நோக்கங்கள். ஸோ அப்போ அதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட நோக்கங்கள் எக்கனாமிக் அப்ஜெக்டிவில் எதெல்லாம் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க, என்ன ஃபேக்டர்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட், ப்ரொடக்ஷன், யூஸ் ஆஃப் வெல்த், பையர் கிரியேஷன், யூஸ் ஆஃப் பவர், இன்க்ரீஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம், இன்க்ரீஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவில் எதெல்லாம் அவங்க கொண்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமைஸ் பண்ணணும். அவங்களோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், லாபத்தை என்ன பண்ணணும், அதிகரிக்கணும். அதுதான் அவங்களோட முதல் நோக்கம். சரி, அது வந்து நிதி சம்மந்தப்பட்டது, ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால அதை எதில் கொண்டு வந்துட்டாங்க, எக்கனாமிக்கில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அவங்களோட ஃபர்ஸ்ட் நோக்கம் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், லாபங்களை அதிகரிக்கணும். நம்பர் 2 ப்ரொடக்ஷன், உற்பத்தி என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். உற்பத்தி என்ன காரணம், உற்பத்தியை நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதும் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். யூஸ் ஆஃப் வெல்த், வெல்த் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள். ஸோ அந்த பணத்தை நம்ம எப்படி சரியாக நம்ம பயன்படுத்தணும். ஸோ பணத்தை வந்து ஒரு நம்ம பட்ஜெட் போட்டு அதை நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா அது விரயமாக போயிடும், எதுக்குமே பயன் இல்லாமல் செய்யும், அந்த பணம் செலவழிஞ்சு போயிடும். அப்போனா எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லும் போது யூசஸ் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம ரிசோர்ஸஸ், எந்த ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா பணம், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சரிங்களா, நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும். அதுவும் ஒரு எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். இது எல்லாமே பணம் சார்ந்து வர்றதுனால தான் இது எல்லாத்தையும் நம்ம எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். தென் பையர் க்ரியேஷன். ஓகே, பையர் அப்படின்னா பொருட்களை வாங்குறவங்களை என்ன செய்யணும், நம்ம உருவாக்கணும். சரி, அப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுருக்கணும், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதை கொண்டு போய் கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கல அப்படின்னாக்கா அதனால் எந்த பயனும் இல்லை. அப்போனா ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வாங்குறவங்களை என்ன செய்யணும், நம்ம அதிகப்படுத்தணும். பொருட்களை வாங்குறவங்கள நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்போ யார் அப்படி நம்ம என்ன செய்யணும், அவங்கள போய் பார்க்கணும். தென் 1 யூஸ் ஆஃப் பவர்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற பவர்களை நம்ம என்ன செய்யணும், சரியாக பயன்படுத்தணும், பர்ஃபெக்டாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது பவரை. சரியா, தென் இன்க்ரீஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுடைய இன்கம்மை மட்டுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க, நேஷ்னல் இன்கம்மையும் நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா நம்ம பிஸ்னஸை நம்ம ப்ராப்பராக ரன் பண்ணும்போது நமக்கு அதில் சரியான இன்கம் நமக்கு ஏர்ன் பண்ணும்போது கிடைக்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம நேஷ்னல் இன்கமும் அதில் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அதை எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரி, நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் எது வரும், நேஷ்னல் இன்கம். அப்போ நம்மளோட பிஸ்னஸ் இன்கம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நேஷ்னல் இன்கமும் கண்டிப்பாக என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் நம்மளோட எக்கனாமிக் அப்ஜெக்டிவாக இருக்குது. தென் இன்க்ரீஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு என்ன பண்ணணும், அதிகரிக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் மட்டும் இல்லை, நம்ம மறுபடியும் என்ன செய்யணும், இன்வெஸ்ட் பண்ணணும்.
தென் இன்க்ரீஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணதை விட நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்யணும், ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்னு அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால அது என்ன சொல்கிறோம், நம்ம எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் சோஷியல் அப்ஜெக்டிவ். சோஷியல் அப்ஜெக்டிவ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் நமக்கு தான் அதில் பெரிய பெனிஃபிட் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இருக்கிறது சொசைட்டி. அப்போது சொசைட்டிக்கும் நம்ம பண்ணுற வேலையினால் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும். ஸோ அதுவும் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எக்கனாமிக் நம்ம பார்க்கணும், நமக்கான ஒரு பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்படி பார்த்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட சரௌண்டிங்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கும் ஏதோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும். ஸோ அப்போ எதெல்லாம் மற்றவங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதை எல்லாமே சோஷியல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று டிமாண்டு அப்படின்னாக்கா டிமாண்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். டிமாண்ட் அப்படின்னாக்கா தேவைன்னு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சியூமர்ஸ் இருக்காங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட் என்ன செய்கிறோம், உற்பத்தி பண்ணுறோம். அப்போ அந்த உற்பத்தி பண்ண ப்ராடக்ட்டு சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் டிமாண்டு க்ரியேட் ஆகும். நான் உற்பத்தி பண்ணுற, மேனுஃபேக்சர் பண்ணுற, ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டு யாருக்குமே யூஸ் இல்லை, அது அன்னெசரியாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அன்னெசரி அப்படின்னாக்கா கன்சியூமரால் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட நீட்ஸை இதெல்லாம் செய்ய முடியல, இந்த ப்ராடக்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணாது அப்படின்னு சொன்னாக்கா அது சோஷியல் அப்ஜெக்டிவில் வராது. அப்போது நான் ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டு கன்சியூமர்ஸ்க்கு என்னவாக இருக்கணும், டிமாண்டை க்ரியேட் பண்ணணும், அவங்களுக்கு அது தேவை உள்ளதாக இருக்கணும். அந்த மாதிரி பொருளை நான் என்ன பண்ணணும், உற்பத்தி பண்ணணும். அது சோஷியல் அப்ஜெக்டிவ். தென் எம்ப்ளாய்மெண்ட்டு. நான் பண்ணுற பிஸ்னஸ்னால் யாருக்காவது என்ன பண்ணணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் என்ன செய்யணும், கிடைக்கணும். ஸோ அது என்னோடய நோக்கமாக இருக்கணும். அப்போ அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அப்ஜெக்டிவில் வரும்னா சோஷியல் அப்ஜெக்டிவில் வரும். தென் இன்னோவேஷன் அப்படின்னாக்கா புதுசாக நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும் மீன்ஸ் என்னென்னா ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் நம்ம சொல்லலாம். சரி, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், உற்பத்தி பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்டே கடைசி வரைக்கும் நம்ம கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு புதுசான விஷயங்களை அந்த ப்ராடக்ட்குள்ளே இன்க்ரீடியன்ஸை சேர்த்து அதை என்ன செய்யலாம், ஒரு இன்னோவேஷனாக நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். ஸோ இப்போ அந்த அப்ஜெக்டிவ் எதில் வரும்னா சோஷியலில் வரும். தென் டெவலப்மெண்ட் ஆஃப் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். நமக்கு மட்டும் நல்ல லாபம் கிடைக்குது, ஸோ நம்ம ப்ராஃபிட்டை நிறையா ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோட பெனிஃபிட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குன்னா அந்த நோக்கம் வந்து சோஷியல் அப்ஜெக்டிவ் என்ன செய்யும், வரும். தென் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேஷன் இன் குட் ஒர்க். ஒரு நல்ல வேலையில் நான் என்ன செய்யணும், நான் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இல்லை லிக்கர் தயாரிக்கிறதோ இல்லை ட்ரக்ஸ் தயாரிக்கிறதோ அந்த மாதிரி ஒர்க்கை நான் என்ன பண்ணக்கூடாது. ஸோ சொசைட்டிக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை நான் என்ன பண்ணணும், செய்யணும். அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னாக்கா சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸில் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹியூமன் அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் ஒன்று பேமெண்ட் ஆஃப் ஆக்சுவல் வேஜஸ். ஸோ வேஜஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா வேஜஸ் யாருக்கு கொடுப்பாங்க, லேபர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கை பார்த்தேன், அது எனக்காக. தென் சோஷியல் பார்த்தேன், அது சொசைட்டிக்காக. தென் ஹியூமன், என்கிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய நோக்கத்தையும் நான் என்ன செய்யணும், பார்க்கணும். அவங்களுடைய பர்பஸை அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸையும் நான் என்ன பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதெல்லாம் எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த அப்ஜெக்டிவில் வரும்னு பார்க்குறோம். நம்பர் 1 பேமெண்ட் ஆஃப் ஆக்சுவல் வேஜஸ். ஸோ வேஜஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டான பேமெண்ட் அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தான் அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவங்க நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒர்க் பண்ணால் தான் என்னுடைய கோலை நான் கம்பெனியோட ஆர் பிஸ்னஸோட கோல் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். பிஸ்னஸோட கோல் அச்சீவ் பண்ணால் தான் அது எனக்கும் பெனிஃபிட்ஸ், என்கிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் பெனிஃபிட்ஸ். அப்படின்னா ஹியூமன் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு
ஸோ நெக்ஸ்ட் ஹியூமன் அப்ஜெக்டிவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம டெவலப் பண்ணணும். நம்ம மிஷினரிஸை வந்து நம்ம அக்யூர் பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறதை விட நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஹியூமன் ரிசோர்ஸை விட மிஷினரி ரிசோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ், டைம் நமக்கு வந்து குயிக்காக நம்ம வேலையை நம்ம முடிக்க முடியும். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய சொசைட்டியை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா மிஷினரிஸை நம்ம பயன்படுத்துகிறத விட ஸோ ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணுறது நமக்கு நல்லது. சரியா? அப்போ நம்ம மேன் பவரை நம்ம ஜாஸ்தியாக கொண்டு வரணும். நம்ம பிஸ்னஸில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மிஷினரியை நம்ம யூஸ் பண்ணுறதை விட மேன் பவரை நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டெவலப் பண்ணணும். ஸோ அதுவும் ஒரு பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் எதில் வரும் அப்படின்னாக்கா ஹியூமன் அப்ஜெக்டிவ் கீழே என்ன செய்யும், அந்த கேட்டகரி கீழே வரும். தென் ரிலேஷன் அப்படிங்கிறது ஒர்க்கர்ஸ்க்கும் இது ஹாரிசாண்டலாகவும் நம்ம வந்து பார்க்கலாம், வெர்டிக்கலாகவும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒர்க்கர்ஸ் டு ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன செய்யணும், இருக்கணும். தென் ஹையர் அஃபிஷியலுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ இப்போது ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு எல்லாருக்கிட்டுமே கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், அந்த ஒர்க் அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இல்லை அவங்க கோவொர்க்கர் கூட அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ் கூட அவங்களால சரியாக கன்வே பண்ண முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன செய்யும் வரும், ஒரு டிப்ரெஷன் வரும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களோட எஃபோர்ட்ஸ் முழுக்க அவங்களால கொடுத்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் கோவொர்க்கர் அண்ட் ஆல்சோ ஹையர் அஃபீஷியல்ஸ். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அது நல்லது. அப்போது இந்த அப்ஜெக்டிவை எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னாக்கா ஹியூமன் அப்ஜெக்டிவ் கீழே என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. தென் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர். ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக கொடுக்கும்போது தான் அவங்க என்ன பண்ண முடியும், எஃபிஷியண்ட்டாக வேலை பண்ண முடியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே என்ன செய்யணும், கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜுரி எதாவது ஏற்படுது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வருது அப்படின்னாக்கா அதனால அவங்க ரொம்ப பாதிக்கப்படும் போது மறுபடியும் அவங்களால ஒர்க் என்ன செய்ய முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம செய்ய வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணி கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கணும். அது ஒரு அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் எந்த கேட்டகரி கீழே வரும் அப்படின்னாக்கா ஹியூமன் அப்ஜெக்டிவ் கீழே என்ன செய்யும் வரும். தென் என்ஷூர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ ஒரு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ரிகாக்னிஷன் கிடைக்கணும். அவரோட ஒர்க் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து நம்ம ஷுர் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன அந்த செக்யூரிட்டி சொல்லுவோம்ல, ஜாப் செக்யூரிட்டி என்ன செய்யணும், ஒரு ஒர்க்கருக்கு கிடைக்கணும். ஸோ ஜாப் செக்யூரிட்டி இருந்தால் தான் அவங்க என்ன செய்வாங்க, ஃப்ரீ மைண்டோட ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து எஃபிஷியண்ட்டாக என்ன செய்வாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லை, நம்ம என்றைக்கு வேலையை விட்டு தூக்குவாங்களோ நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களால என்ன பண்ண முடியாது, எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. சரியா? அப்போது என்ஷூர் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் தான். அந்த அப்ஜெக்டிவ் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் அப்ஜெக்டிவ் கீழே என்ன செய்யும் வரும். ஓகேவா? தென் நேஷ்னல் அப்ஜெக்டிவ். ஸோ அப்போ வந்து எக்கனாமிக்கும் நம்ம பார்க்கணும், சோஷியலையும் பார்க்கணும், ஹியூமனும் பார்க்கணும். அதர் தென் நேஷ்னல் அப்ஜெக்டிவ் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். சரியா? நேஷ்னல் அப்ஜெக்டிவில் ஸ்டேட் சொவர்னிட்டி, தென் ரெவென்யூ இன்க்ரீஸ், தென் இன்க்ரீஸ் ஆஃப் நேஷ்னல் வெல்த். அப்போது ரெவென்யூ நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரெவென்யூ அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் கிடையாது, இது நேஷ்னலுக்காக என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளோட பிஸ்னஸில் நம்மளோட இன்கம் ஜாஸ்தி ஆகும்போது அது ஸ்டேட்டுக்கும் போகும், தென் சென்ட்ரலுக்கு என்ன செய்யும், அவங்களுடைய வெல்த்தையும் என்ன செய்யாது, இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு ஒர்க்கை நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு பெனிஃபிட்ஸ், அந்த ஒரு வெல்ஃபேர் நமக்கு மட்டும் கிடைக்காம நம்ம சார்ந்திருக்கிற நம்ம சொசைட்டிக்கு கிடைக்கும். தென் நம்மளோட ஸ்டேட், தென் நேஷ்னல் லெவலுக்கு என்ன செய்யும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்மளுடைய வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது நேஷ்னல் வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது எல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது அப்ஜெக்டிவும் எனக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதெல்லாம் அதர்ஸில் என்ன செய்யும். தீஸ் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்.